எதுக்கு இலை நம்ம 2 அடியில மெஷர் பண்ணி போடுறோம்னா, குறைஞ்சது இன்னைக்கு ஒரு எந்த சிம்பிளான ஒரு கல்யாணம் இருந்தாலும் ஒரு மெயின் டிஷோ சைட் டிஷ் சேர்த்து ஒரு 10 டிஷ் இல்லாம கல்யாணம் இருக்காது. வெஜ் தான் இருக்கும், நைட் டிஃபனா இருக்கட்டும், மார்னிங் டிஃபனா இருக்கட்டும், மதியம் லஞ்சா இருக்கட்டும், இல்ல நான்வெஜ்ஜா இருக்கட்டும், ஒரு மினிமம் ஒரு 10 டிஷ் இல்லாம இருக்காது. இலை எல்லார் கல்யாணத்திலும் நானே போய் உட்கார்ந்தப்ப என்ன நடக்குதுன்னா, அகலம் ஒரு அடி தான். பார்சல் கட்டுற இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது போடுவாங்க. ஸ்வீட் வச்சுட்டு போன பக்கத்திலேயே தயிர் பச்சடி வச்சுட்டு போய், தயிர் பச்சடி பக்கத்திலேயே குழம்பு ஊத்திட்டு போயிருவாங்க, குழம்பு ஊத்தின பக்கத்திலேயே சாப்பாடு வச்சிருவாங்க. எந்த ஃபுட் என்ன டேஸ்ட்னே தெரியும். இப்போ வெஜிடேரியன் சர்வீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஸ்வீட், ஒரு க்ளோ ஸ்வீட் ஒன்று, ஒரு பீஸ் ஸ்வீட் ஒன்று வைக்கிறோம். அடுத்து சட்னி வெரைட்டில ஒரு 3, அடுத்து ஸ்டார்டர் ஒன்று வைப்போம், ஸ்டார்டருக்கு தேவையான சாஸ் ஐட்டம் ஒன்று வைப்போம், அதை முடிச்சுட்டு ஒரு பிரியாணி ஏதாவது இருக்குன்னா அது ஒரு ரைத்தா வைப்போம். இந்த ஐட்டம் பூரா வைக்கிறோம். ஒரு கப்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்போம், ஒரு இளநீர் பாயசமோ அல்லது ஏதோ ஒரு சாயத்து கூட ஏதோ ஒரு விஷயம் இப்படி எல்லாம் மேல வைக்கிறோம். இந்த 7 ஐட்டம் 8 ஐட்டம் வரணும். சின்ன இலையில எப்படி சர்வ் பண்ணுவீங்க? பக்கத்து போய் மேல அப்படியே ஊத்தி என்னன்றது. இப்ப அடுத்து மெயின் டிஷ் போகணுமே. மெயின் டிஷ் போன ஒரு இட்லி வைக்கிறோம், ஒரு ஊத்தாப்பமோ ஒரு தோசை வைக்கிறோம், அது சாம்பார் ஊத்தணும். அந்த இட்லிக்கு ஊத்தாப்பத்துக்கு தான் சாம்பார் செட் ஆகும். பிரியாணியில போய் சாம்பார் ஊத்த முடியுமா? அடுத்து பிரியாணி தயிர் சாதம் இப்படி இருக்காங்க. என்ன ஃபுட் என்ன டேஸ்ட்னே தெரியாம கலவை சாதம் மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூங்க போகணும்னாவே நம்ம பெட்டு நல்ல கம்ஃபர்டபுளா விரிச்சு ஒரு சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் சாப்பிட்ற பொருள்ல உள்ள இன்டேக் எடுக்குது. அப்போன்றப்ப எந்த பொருள் என்ன விஷயத்துல இருந்தாலும் டேஸ்ட் தெரியும். டேஸ்ட் இருந்தாதான் இன்னார சமைச்சாலும் தெரியும், இந்த கேட்டரிங் பண்ணாலும் தெரியும். அதை தாண்டி ஒரு ரிசல்ட் இருக்கும். கிளைண்ட் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பிராயச்சித்தமா இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகும். நல்லபடியா கொடுத்தா தானே நான் பிரியாணி நல்லா பண்ணிருக்கேன்னு தெரியும், ஒரு சாம்பார் நல்லா பண்ணிருக்கேன்னு தெரியும், ஒரு இட்லி சாஃப்டா இருந்துச்சான்னு தெரியும். எல்லாமே ஒரே டேஸ்ட்ல இருந்துச்சுன்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. மேல இருக்க இலைக்கு மேல இருக்க ஐட்டமே மெயினா டேஸ்ட் தெரியும்னா ஃபர்ஸ்ட் இலை பெருசா இருக்கும். ஆப்வியஸ்லி அதான் உண்மை. தமிழ்நாட்டுல 2 ஊர்ல இலை நல்லா இருக்கும், இது எல்லாத்துக்குமே தெரியும். தஞ்சாவூர் பெல்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெல்டா அந்த சைடு பாத்தீங்கன்னா இலை நல்லா பிராடா இருக்கும், தின்னா இருக்கும், அகலமா இருக்கும் நல்லா. அதே மாதிரி கம்பம், தேனி, ஜெயமங்கலம், வத்தலகுண்டு இந்த இலை ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க பெல்ட் ஃபுல்லா இலை பாத்தீங்கன்னா அதே மாதிரி இலை அகலமா கிடைக்கும், லேசா இருக்கும், இலை பளிச்சுன்னு கிரீன் லைட் கிரீன் கலர்ல இருக்கும், இலை பாக்குறதுக்கே மங்களகரமா இருக்கும். இந்த 2 ஊர் இலையை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றது. இங்க இந்த ஏரியா பெல்ட் இன்னைக்கு விளைச்சல் இல்லைன்னா இந்த ஏரியா போயிடும், இந்த ஏரியா பெல்ட் இல்லைன்னா ரெண்டுமே வெண்டார் சங்கங்க வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு இலை முதற்கொண்டு தஞ்சாவூர்ல இருந்து தான் வரணும். தலைவாழை 2 அடினா 2 அடி இருக்கும். கத்திரிக்காய்ன்றது எங்க ஊர்ல கொட்டப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா திண்டுக்கல்ல பட்டி, அந்த கத்திரிக்காய் எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாட்டுல. எவ்வளவு சர்ச் பண்ணலாம். புளிக்குழம்புக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லி ஒரு புளிக்குழம்பு, அது ஸ்பெசிஃபிக்கா அந்த கத்திரிக்காய். எங்க ஊர்ல தால்ச்சா, அந்த மட்டன் பிரியாணி தால்ச்சா வைக்கிறது அந்த கத்திரிக்காய். அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் இப்போ ஒரு பிரியாணிக்கு யூஸ் பண்ற பட்டையா இருக்கட்டும், நான் வியட்நாம்ல தான் பர்ச்சேஸ். ஏலக்காய் குமுளி ஃபுல்லா அந்த பெல்ட் கேரளா பெல்ட் ஃபுல்லா அப்படி ஏறிடும். கிராம்பு பெங்களூரு, மங்களூர் இந்த மாதிரி ஒரு சில ஏரியால பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான்வெஜ் தேவையான மட்டனா இருக்கட்டும், கரூர், பரமத்தி வேலூர், ஈரோடு இந்த பெல்ட், ஏன்னா அங்கிட்ட நல்லா பச்சை இருக்கும், நல்லா மேயும். அந்த சைடு ரைஸ் சீரக சம்பா பிரியாணி தேவைப்பட சீரக சம்பா வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்கால் மொத்தமா 100 டன் 200 டன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோம். மாமா ஒருத்தவங்க இருக்காங்க, அரிசி குடோன் வச்சிருக்காங்க, பெரிய லெவலில் பண்றாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிள் வாங்கி கொடுத்துருவாரு, சமைச்சு பார்த்துருவோம். இந்த அரிசி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அரிசியை நம்ம வாங்கி பழசாக நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்படி வாங்கி ஸ்டாக்கேஜ் வச்சுக்குவோம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குவாலிட்டி தான்.